student, today we are going to see about the female reproductive system. Female reproductive system. Female reproductive system. So this female reproductive system is a complex one. Female reproductive system is a complex one when compared to male reproductive system. When compared to male reproductive system. This female reproductive system is a complex one when compared to male reproductive system. What is the reason? So in addition to gamete formation, it has to nurture the development of embryo. In addition to the gamete formation, it has to nurture the development of embryo or fetus. In addition to gamete formation. அதாவது இந்த பெண் இனப்பெருக்க உறுப்புகள் வந்து பாத்தீங்க அப்படினா உறுப்பு தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சிக்கலான அமைப்பை உடையது. ஆண் இனப்பெருக்க தொகுப்பை ஒப்பிடும் பொழுது பெண் இனப்பெருக்க தொகுப்பு சிக்கலான அமைப்பை கொண்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படினா இன செல்களை உருவாக்கக்கூடிய வேலையை மட்டும் தான் செய்யுது. ஆனா இந்த பெண் இனப்பெருக்க தொகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இன செல்கள் உருவாக்கத்தையும் அது மட்டும் இல்லாம கரு வளர்வதற்கு காரணமா இருக்கு. அப்படி கரு வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சேய் மீதி பேணி காக்கக்கூடிய வேலையும் இது செய்யறதுனால இது வந்து ஒரு சிக்கலான அமைப்பா இருக்கு. சரி, இந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் internal reproductive organ external reproductive organ and third one accessory gland. This internal reproductive organ is again divided into two types. One is primary reproductive organ. And accessory organ.
So what is primary female reproductive organ? That is ovary. A pair of ovary. A pair of ovary. The accessory organ consists of a pair of oviduct. It is always called as fallopian tube. A pair of oviduct, uterus, cervix, and vagina. So these are the accessory organ. The primary female reproductive organ is a pair of ovary. Next, this external reproductive organ consists of mons pubis, labia majora, labio minora, and vulva, clitoris, hymen. So these are the external female reproductive organ. That is mons pubis. These external reproductive organ consist of mons pubis, labio majora, labio minora, vulva, clitoris, hymen. Next, these accessory gland consist of Bartholin gland, next Skene's gland, mammary gland, So female reproductive system. This female reproductive system consists of internal reproductive organ, external reproductive organ, and accessory gland. So internal reproductive organ வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்காங்க. அதாவது primary reproductive organ and accessory organ. So internal reproductive organ அதாவது உள் இனப்பெருக்க உறுப்புகள். இத வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா முதன்மை பெண் இனப்பெருக்க உறுப்பு. சோ முதன்மை பெண் இனப்பெருக்க உறுப்பு எதை சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு இணை அண்டகத்தை சொல்றோம். a pair of ovary. அடுத்து accessory organ துணை உறுப்புகள். சோ அது கூட என்ன சொல்றாங்க a pair of oviduct அண்ட நாளங்கள். ஓர் இணை அண்ட நாளங்கள். சோ அத fallopian குழல் அப்படினு சொல்லுவாங்க. அடுத்து uterus கருப்பை. அடுத்து cervix கருப்பையுடைய வாய்ப்பகுதி. அடுத்து vagina. சோ vagina அப்படிங்கிறது பெண் கலவி உறுப்பு அப்படினு சொல்றோம். சரி, இதெல்லாம் accessory organ அதாவது துணை உறுப்புகள். அடுத்து வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகள். இதுல என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா mons pubis, தமிழில் mons pubis தான் சொல்றாங்க. அடுத்து labio majora பேரிதழ்கள், labio minora சிற்றிழைகள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா vulva. சோ vulva அப்படிங்கிறது பெண் குறி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து clitoris சுமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து hymen கன்னித்திரை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா துணை நாளங்கள், துணை சுரப்பிகள். சோ துணை சுரப்பிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா Bartholin சுரப்பி, Skene's சுரப்பி, அடுத்து பாட் சுரப்பி, மெமரி சுரப்பி. சோ இதெல்லாம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருக்கு.
சோ இதெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒவ்வொண்ணா வரிசையா பார்க்க போறோம். சோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஓவரி. சோ இந்த ஓவரி பத்தி தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஈக்குவல் சிஸ்டத்துல ஓவரி பத்தி பார்க்க போறோம். So ovary அப்படிங்கிறது it is a primary female reproductive organ. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். It is a primary female reproductive organ. Reproductive organ. சரி. இதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படினா so length அடுத்தது wide அடுத்தது thickness. so length வந்து பாத்தீங்க அப்படினா 3 to 5 cm. இதோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படினா நீளம் வந்து 3.5 cm, அகலம் வந்து பாத்தீங்கன்னா 2 cm. அப்புறம் அதனுடைய பருமன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படினா 1 cm. So length 3.5 cm, wide வந்து பாத்தீங்கன்னா 2 cm, thickness வந்து பாத்தீங்க அப்படினா 1 cm. அடுத்து இதனுடைய ஷேப் வந்து பாத்தீங்க அப்படினா என்ன இதனுடைய ஷேப் அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்மண்ட் ஷேப், அதாவது பாதாம் பருப்பு சொல்லுவாங்க அந்த வடிவத்துல இருக்கு ஆல்மண்ட் ஷேப். நெக்ஸ்ட் லொகேஷன். சோ எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு location. So it is located in the ovarian fossa. Ovarian fossa. அதாவது அண்டக குழிவு பகுதி அப்படி சொல்றாங்க. சோ அண்டக குழிவு பகுதியில தான் இந்த அண்டகம் அமைந்துள்ளது. So it is nothing but a shallow depression of pelvic cavity. Next இந்த இடத்துல இருக்கு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த lateral wall of pelvic cavity. Lateral wall of pelvic cavity which is present one on either side of the uterus. One on either side of the uterus. Next அடுத்து இதனுடைய பொசிஷன் அப்படி பாத்தீங்க அப்படினா it is loosely attached to the pelvic cavity and uterus. This loosely attached to the pelvic cavity and the uterus by the ovarian ligaments called mesothelium. அதாவது இந்த அண்டகம் அப்படிங்கிறது முதன்மை பெண் இனப்பெருக்க உறுப்பு. இதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நீளம் அகலம் இதனுடைய பருமன் 3.5 cm. இதனுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 3.5 cm
இதோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர். இதோட திக்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர். அடுத்து இதோட ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட் ஷேப். ஆல்மண்ட் ஷேப் அப்படிங்கிறது ஒரு பாதாம் பருப்புடைய வடிவத்தில் இருக்கும். அடுத்து இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? இட் இஸ் லொகேட்டட் ஆன் தி ஓவேரியன் ஃபோசா. அண்டக குழிவு பகுதியில் அமைந்துள்ளது. So it is nothing but a shallow depression of pelvic cavity. ஒரு ஆழமற்ற பள்ளம், அதாவது இடுப்பு குழிவு பகுதியோட ஒரு ஆழமற்ற பள்ளத்துல தான் இந்த ஓவேரியன் டிவிஷன் சொல்றோம். சரி, அடுத்து lateral wall of pelvic cavity, அதாவது இந்த இடுப்பு குழிவு பகுதியுடைய பக்க சுவர்களில் அமைந்துள்ளது. அடுத்து கருப்பைக்கு இரண்டு புறமும், one on left either side of the uterus. அடுத்து எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா it is loosely attached to the pelvic cavity, wall of pelvic cavity. அதாவது கருப்பையிலும் அதே மாதிரி இடுப்பு குழிவு பகுதியுடைய சுவர் பகுதியிலும் அண்டக தசை நார்கள் சொல்லக்கூடிய மீசோவிலியத்தினால் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? சரி, அடுத்து இதனுடைய அமைப்பு பத்தி பார்ப்போம். Each ovary is enclosed by each ovary is enclosed by germinal epithelium. Germinal epithelium. Each ovary is enclosed by a thin cuboidal epithelium called germinal epithelium. Germinal epithelium. Below this germinal epithelium is a dense connective tissue. Below the germinal epithelium is a dense connective tissue called tunica albuginea. So this testis is covered by two layers. One is by germinal epithelium and another one is tunica albuginea. Below this, that is, they are encloses. These two layers encloses the stroma. This stroma is differentiated into outer cortex and inner medulla. Each ovary is enclosed by a thin cuboidal epithelium called germinal epithelium. Below this germinal epithelium, a dense connective tissue called tunica albuginea. This layer encloses the stroma. This stroma is differentiated into outer cortex and inner medulla. அதாவது ஒவ்வொரு அண்டகமும் பாத்தீங்க அப்படின்னா இதோட மேற்படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மினல் எபிதீலியம் சொல்லக்கூடிய, அதாவது இனச்செல் எபிதீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது எதால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய கனசதுர எபிதீலியம் அப்படின்னு சொல்றோம். எபிதீலிய செல்லால தான் இந்த இன செல் எபிதீலியம். இதுக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இன செல் எபிதீலியத்துக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? அதாவது ஒரு அடர்மான இணைப்பு திசு, அதுக்கு பேரு டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு படமும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோமா அப்படிங்கிற பொருள சூழ்ந்து காணப்படுது. இந்த ஸ்ட்ரோமா வந்து ரெண்டு பகுதியா வேறுபட்டு இருக்கு.
அதாவது வெளிப்புற பகுதியை புரணி பகுதின்னு சொல்றாங்க, உள்புற பகுதியை மெடுலா அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க. சோ இது ஓவரியோட அமைப்பு. சோ இதுல இந்த பிங்க் கலர்ல இருக்குது இதான் எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியது. சோ this ovary is enclosed by a thin cuboidal germinal epithelium. இந்த பிங்க் கலர்ல இருக்குது பாருங்க. சோ இதுதான் germinal epithelium அப்படி சொல்றாங்க, inner cell epithelium. அதுக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படினா இந்த கிரீன் கலர் மாதிரி இருக்கு பாருங்க. சோ இது tunica albuginea. சோ இந்த ஃபுல்லா என்னது ஸ்ட்ரோமான்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரோமா வந்து ரெண்டா வேறுபடுத்தப்பட்டிருக்கு, differentiated. These two regions are differentiated into outer cortex. அதாவது இந்த yellow கலர்ல இருக்குது பாத்தீங்களா, இது வெளிப்புற பகுதி, outer region. சோ அது என்ன சொல்றாங்க, cortex region. சோ அதே மாதிரி உள் பகுதியை வந்து பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க. சோ இந்த உள்புற பகுதியை மெடுலா, இது வந்து இன்னர் ரீஜன், இது அவுட்டர் ரீஜன். சோ அவுட்டர் ரீஜனை கார்டெக்ஸ் னு சொல்றாங்க, இன்னர் ரீஜனை மெடுலா அப்படி சொல்லி இருக்காங்க. சரியா? அடுத்து இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நாம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது சொல்லி இருக்கோம். சோ இது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு பக்கமும் பாத்தீங்க அப்படினா ஓவரி, அண்டகம். சோ இந்த அண்டகத்தை சுத்தி பாத்தீங்கன்னா ஓவிடக்ட், இந்த அண்டகம் ஓவிடக்ட். இது வந்து பாத்தீங்க அப்படினா யூட்டிரஸ். யூட்ரஸ்க்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர்ல இருக்குது என்ன சொல்றாங்க, செர்விக்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா yellow கலர்ல செர்விக்கல் கனால். அடுத்து வெஜைனா, கலரி உறுப்பு அப்படி சொல்றோம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கார்டெக்ஸ் பகுதியும் மெடுலா பகுதியை பத்தி பார்ப்போம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது கார்டெக்ஸ் ரீஜியன். So this cortex region it appears dense and granular. It appears dense and granular. This cortex region appears dense and granular. Reason வந்து பாத்தீங்க அப்படினா due to presence of ovarian follicle. Ovarian follicle in the various stages of development. Various stages of development. So cortex வந்து பாத்தீங்க அப்படினா it appears dense and granular. Reason due to the presence of ovarian follicle in various stages of development. So இந்த கார்டெக்ஸ் பகுதி அதாவது புரணி பகுதி வந்து பாத்தீங்க அப்படினா எப்படி காணப்படுது அப்படினா அடர்த்தியாகவும் துகள் வடிவ உடைய அமைப்பாகவும் காணப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படினா இந்த பகுதியில அதாவது இந்த புரணி பகுதியில ஓவேரியன் ஃபாலிக்கிள் அதாவது அண்டக நுண் பை செல்கள் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் காணப்படுவதால் இந்த புரணி பகுதி அடர்த்தியாகவும் துகளுடைய வடிவ அமைப்புடையதாகவும் காணப்படுகிறது. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா மெடுலா. சோ மெடுலா வந்து பாத்தீங்க அப்படினா so it is a loose connective tissue. தளர்ச்சியான இணைப்பு திசுவால் ஆனது. It is loose connective tissue. Connective tissue. சரி, இதுல மெடுலா ரீஜன்ல என்னென்னலாம் இருக்கு? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவரியன் ஃபாலிகல்ஸ் மட்டும் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படினா என்னென்னலாம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா abundant blood vessel. Abundant
blood vessel, lymphatic vessels, and nerve fibers are present. Nerve fibers. அதாவது so this cortex region appears dense and granular. so இது அடர்த்தியாகவும் துகள் வடிவிலுடைய அமைப்பாகவும் இந்த புறணி பகுதி காணப்படுது. அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஓவேரியல் காளைகள், அதாவது அண்டக நுண்பை செல்கள் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் காணப்படுவதால் இந்த பகுதி புறணி பகுதி அடர்த்தியாகவும் துகள் வடிவிலுடைய அமைப்பாகவும் காணப்படுகிறது. உள்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடுலான்னு சொல்றோம். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தளர்ச்சியான இணைப்பு திசுவால் ஆனது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதுல என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அதிக அளவுல abundant blood vessels, lymphatic vessels and nerve fibers are present. அதாவது கவனிங்க. சோ இந்த எல்லோ ரீஜன் என்ன சொல்றாங்க? கார்டெக்ஸ் ரீஜன் சொல்றோம். இந்த கார்டெக்ஸ் ரீஜன் என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஃபாலிகல் செல்ஸ் இருக்கு. சோ அதனால இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? டென்ஸ் அண்ட் கிரானுலார். சோ உள்பகுதி இந்த பிங்க் கலர்ல இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடுலான்னு சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் இருக்கு? நிறைய blood vessels, ரத்த நாளங்கள், நிணநீர் நாளங்கள், lymphatic vessels னு சொல்லக்கூடிய நிணநீர் நாளங்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நரம்பு இழைகள் அதிக அளவுல காணப்படுது. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ஓவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எது மூலமா இணைக்கப்பட்டிருக்கு? இந்த பெல்விக் கேவிட்டியோட பெல்விக் கேவிட்டிலயும் வால் ஆஃப் பெல்விக் கேவிட்டி அண்ட் யூட்ரஸ்லயும் மீசோவீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவரியன் லிகமெண்ட்ஸ், அதாவது அண்டக தசை நார்கள் மட்டும், இதுதான் மீசோவீரியம். சோ இந்த மீசோவீரியத்து மூலமா இந்த ஓவரி இந்த குழிவு பகுதியில, இடுப்பு குழிவு பகுதியில இணைக்கப்பட்டிருக்கு. சோ அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட நாளங்கள் மற்ற உறுப்புகளை பத்தி பார்ப்போம்.